ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல்களை சிமிர்னா ஜெபக்குழு ஊழியத்தின் சார்பிலே தெரியப்படுத்துகிறேன். கர்த்தரின் சத்தம் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நாளிலும் சங்கீதம் 13 அடிப்படையாக கொண்டு நாம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். குறிப்பிட்ட சில பாடத்தை நமக்கு கற்றுத்தருகிறது. பல நேரங்களிலே கடந்து போகிற சூழ்நிலைகள், நமக்கு நடக்கிற சம்பவங்கள், இவையெல்லாம் ஆண்டவர் இருக்கிறாரா, ஆண்டவர் ஏன் தன்னை எனக்கு வெளிப்படுத்துவதில்லை, அவர் இருக்கிறாரா இல்லையா, ஏன் மௌனமாக இருக்கிறார், இது போன்ற கேள்விகள் எல்லாம் நமக்கு வந்து கொண்டே இருக்கிறது. ஜெபத்தை கேட்கிறாரா இல்லையா, அவர் இருக்கிறாரா இல்லையா, ஏன் எனக்கு இப்படி நடக்கிறது, அல்லது எவ்வளவு காலம்தான் நான் கஷ்டப்பட வேண்டும், இப்படியெல்லாம் தொடர்ச்சியாக கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். இப்படிப்பட்ட சில சூழ்நிலைகள், சம்பவங்கள் விரக்திக்கு நேராய் நம்மை நடத்தி செல்கிறது. ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற யாரோ இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வழியாக கடந்து போகலாம். இந்த சங்கீதம் 13 நமக்கு சில நல்ல பாடங்களை கற்றுத்தருகிறது. இதிலே தாவீது ஆண்டவருடைய மௌனத்தை, ஆண்டவர் இல்லாதது போன்ற ஒரு உணர்வை அவருக்கு ஏற்படுகிறது. ஆண்டவர் மௌனமாய் இருப்பதை போல தாவீது உணர்கிறார். அங்கு அவர் சொல்கிறார், வசனம் 1 மற்றும் 2 4 முறை 4 times எதுவரைக்கும் என்ற கேள்வியை அவர் எழுப்புகிறார். ஹவு லாங் லார்ட், எதுவரைக்கும், எவ்வளவு காலம், ஏன், இது போன்ற சில சோர்வின் வெளிப்பாடிலே கேள்விகள் அவருக்கு எழும்புகிறது. ஒரே வார்த்தையை 2 முறை குறிப்பிட்டாலே அது முக்கியத்துவம் பெறுகிறது. இவர் 4 முறை குறிப்பிடுகிறார். அவர் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இருந்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அந்த வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர், எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர். ஆண்டவர் தன்னை மறந்து விட்டதாக அவர் புரிந்து கொள்கிறார். ஆண்டவர் தன்னுடைய முகத்தை இவரை விட்டு மறைத்து கொண்டதாக இவர் புரிந்து கொள்கிறார். என் இருதயத்திலே சஞ்சலத்தை நித்தம் நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்துமாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன். சஞ்சலத்தை எனக்குள்ளே வைத்து கொண்டு தினமும் நித்தம் நித்தம் நான் சஞ்சலத்தை வைத்து கொண்டு எதுவரைக்கும் நான் ஆலோசனை பண்ணி கொண்டே இருப்பேன். எவ்வளோ காலம்தான் நான் இப்படி யோசிச்சுட்டே இருக்கிறது. அடுத்தது, எதுவரைக்கும் என் சத்துரு என் மேல் தன்னை உயர்த்துவான், என்னை சத்துரு மேற்கொள்ளுகிறான். பல நேரத்திலே ஆண்டவர் நம்மை சத்துருக்களிடம் ஒப்பு கொடுத்ததை போல நாம் உணர்கிறோம். அவன் ஜெயிச்சுட்டே இருக்கானே, எவ்வளவு காலம், எதுவரைக்கும் ஜெயிப்பான். அவருடைய 4 கேள்விகளுமே மிக முக்கியமான கேள்விகள். இன்று இதில் ஏதோ ஒரு கேள்வியை நாம் கேட்டுக்கொண்டே தான் இருக்கிறோம். எது வரைக்கும் மறைஞ்சிருப்பீங்க, எது வரைக்கும் உங்கள் முகத்தை மறைப்பீங்க, எது வரைக்கும் நான் இப்படி புலம்பிகிட்டே இருக்கணும், எது வரைக்கும் சத்துரு என்னை ஜெயிச்சுட்டே இருப்பான். நான் உங்களை தானே தேடினேன், நான் உங்களுக்கு பயந்து தானே இருந்தேன் ஆண்டவரே, பிறகு ஏன் நான் தோற்று போகணும், எது வரைக்கும் நான் இப்படி அவன் முன்னாடி தோத்துட்டே இருக்கிறது, அவன் எது வரைக்கும் என்னை ஜெயிச்சுட்டே இருப்பான். இப்படி கேள்விகள் நமக்கு இருக்குமானால் ஆண்டவர் என்று நம்மோடு கூட இடைப்பட விரும்புகிறார் சில வார்த்தைகள் மூலம். முதல் 2 வசனங்களிலே இப்படிப்பட்ட உணர்வை அவர் வெளிப்படுத்துகிறார். ஆண்டவருடைய மௌனம் அல்லது அவருடைய ஆப்சன்ஸ், அவர் இல்லாமல் இருக்கிற அந்த விஷயம் அவரை எப்படி பேச வைக்கிறது. சில நேரம் அவருடைய பிரசன்னத்தை நாம் உணர முடியாமல் இருக்கிறது. அவருடைய பர்சனலான தொடுதலை நாம் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது. அந்த நேரத்திலே நம்மையும் அறியாமல் இப்படிப்பட்ட வார்த்தைகளை கொண்டு நாம் புலம்ப ஆரம்பிக்கிறோம். அடுத்தது, ஆண்டவரது மௌனம் ஒரு விதமான ஆபத்தை கொண்டு வருகிறது. என்ன ஆபத்து? நாம சிந்தித்து சிந்தித்து ஒரு விதமான பெரிய ஆபத்துக்குள்ளே கடந்து போகிறோம். ஆண்டவரது இந்த மௌனம், இதன் ஆபத்து என்ன? இந்த குறிப்பிட்ட சைலன்ஸ், இந்த மௌனத்தின் விளைவாய் வருகிற ஆபத்து என்ன? இங்கே இது நமக்கு ஒரு சந்தேகத்தை தருகிறது. இட் லீட்ஸ் டு டவுட். பிறகு பயத்தை தருகிறது. அடுத்தது, தவறான தீர்மானங்களை எடுக்க வைக்கிறது. தாவீதுக்கு கூட இந்த கலவையான உணர்வுகள் இருந்துச்சுல. சந்தேகம் வருகிறது, பயம் வருகிறது, என்ன செய்யனே தெரியல, தவறான தீர்மானங்களை எடுக்க அது வழி நடத்துகிறது. ஆண்டவர் நம்மளை விட்டு தூரமாக போயிட்டாரோ, மறைச்சிக்கிட்டாரோ,
என் மேல கோவமா இருக்காரோ? இப்படி யோசித்து யோசித்து அது உளவியல் ரீதியான ஒரு பிரச்சனையை கொண்டு வருகிறது. சைக்காலஜிக்கல் இஷ்யூஸ். நாம ஒன்றை யோசித்து அதை பெரிதுபடுத்தி அது நம்மை பாதிக்க ஆரம்பிக்கிறது. இது உளவியல் ரீதியான ஒரு போராட்டம் என்று குறிப்பிடுகிறார்கள். சைக்காலஜிக்கல் பேட்டில். ஆண்டவர் மௌனமாய் இருப்பதை போல நாம் உணர்ந்து இப்படி பேச ஆரம்பிக்கிறோம். தாவீது கூட இது மாதிரியான வழியிலே அவர் கடந்து போனார். அடுத்த 3:4 அவர் ஒரு ஜெபத்தை இங்கு ஏறெடுக்கிறார். ஆண்டவர் மௌனமாகத்தான் இருக்கிறார், தன்னை எனக்கு மறைத்து தான் இருக்கிறார். ஆனாலும் முந்தைய 2 வசனங்களில் இருந்த உணர்வுகள் மாறி இப்பொழுது ஜெபிக்கிற மனநிலைக்கு தாவீது வந்திருந்தார். இந்த மௌனத்தின் நடுவிலே ஒரு ஜெபம். 3-4 வசனங்களை வாசிப்போம். என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்தருளும். நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும். ஒருவேளை என் கண்கள் உம்மை காணக்கூடாதபடி இருக்கலாம், என் கண்களை தெளிவாக்கும் என்று சொல்லி கேட்கிறார். அவனை மேற்கொண்டேன் என்று என் பகைஞன் சொல்லாதபடிக்கு, நான் தள்ளாடுகிறதுனால் என் சத்துருக்கள் களி கூறாதபடிக்கும் இப்படி செய்யும். 2வது வசனத்துல பார்க்கிறோம், எதுவரைக்கும் என் சத்துரு என்னை மேற்கொள்வான்னு சொல்றாரு. இங்க அதை அப்படியே அவர் ஜெபமாக மாற்றி என்ன சொல்கிறார்? என்னை மேற்கொண்டேன் என்று அவன் சொல்லாதபடிக்கு, நான் தள்ளாடுகிறதுனால் என் சத்துரு களி கூறாதபடிக்கு இப்படி செய்தருளும் என்று சொல்லி கேட்கிறார். ஆண்டவரே, நீர் என்னை நோக்கி பார்த்தீரானால் நான் இந்த பேட்டில்ல ஜெயிக்க முடியும். என் சத்துரு களி கூற முடியாது, என் சத்துரு என்னை மேற்கொள்ள முடியாது என்று தாவீது சொல்கிறார். அவருடைய சந்தேகம், அவருடைய பயம் இங்கு ஜெபமாக மாறுவதை நாம் பார்க்கிறோம். அடுத்தது, இது உண்மையான ஒரு ஜெபம். அமைதியான அந்த நேரத்தில், ஆண்டவர் தன்னை மறைத்து கொண்டதை போல நாம் உணர்கிற அந்த நேரத்தில் நாம் ஏறெடுக்கிற ஜெபம், அது வல்லமையுள்ள சில விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இந்த ஜெபம் ஒரு பெரிய மாற்றத்தை நம் வாழ்க்கையிலே, எண்ணங்களிலே தருகிறது. முதல் 2 வசனங்களிலே சந்தேகமும் பயமும் தீர்மானம் எடுப்பதிலே குழப்பமும் இருந்தது. இங்கு நம்பிக்கையாக அது மாறுகிறது. த ஷிஃப்ட் டு ட்ரஸ்ட் என்று இதை சொல்கிறோம். நம்பிக்கைக்கு நேராக இது மாற்றுகிறது. எது? ஜெபம். துக்கமான நேரமா ஜெபம் செய்யுங்கள். சோர்வான நேரமா ஜெபம் செய்யுங்கள். பயந்திருக்கிறீர்களா? ஜெபம் செய்யுங்கள். மனதளவிலே போராடி கொண்டிருக்கிறீர்களா? ஜெபம் செய்யுங்கள். எதுவரைக்கும் என்ற கேள்விகளோடு இருக்கிறீர்களா? ஜெபம் செய்யுங்கள். இந்த பயம், இந்த சந்தேகம் நம்பிக்கையாக இந்த ஜெபத்தின் விளைவாக மாறுகிறது. வசனம் 5-6 வாசிப்போமானால், நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறேன். பயம் அல்லது எதுவரைக்கும் என்ற கேள்வி இங்கு நம்பிக்கையாக வெளிப்படுகிறது. அந்த நம்பிக்கையை அவர் வார்த்தையிலே வெளிப்படுத்துகிறார். நான் நம்பிக்கையாய் இருக்கிறேன் என்பதுதான் அறிக்கை. வாயை திறந்து லார்ட் ஐ ட்ரஸ்ட் இன் யூ என்பதை இங்கு வெளிப்படுத்துகிறார் தாவீது. உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களி கூறும். இதற்கு முன்னெல்லாம் நான் தள்ளாடுவதனாலே சத்துரு களி கூடக்கூடாதுன்னு சொல்றாரு. இங்க என்னை களி கூற பண்ணும், என்ன சந்தோஷப்படுத்துங்க ஆண்டவரே. கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார் என்பதல்ல, செய்தபடியால். அவர் எனக்கு செய்து விட்டார். எப்பொழுது பயம் நம்பிக்கையாக மாறுகிறதோ, எப்பொழுது சந்தேகம் நம்பிக்கையாக மாறுகிறதோ, ஆண்டவர் அற்புதங்களை செய்து விட்டார் என்பதுதான் உண்மை. தாவீது இதைத்தான் நமக்கு கற்றுத்தருகிறார் அவருடைய வார்த்தைகளின்படி. நீங்கள் பதிலை பெறுவதற்கு முன்பாக நம்பிக்கையுடன் ஜெபம் செய்யுங்கள். அந்த ஜெபம் எல்லா விளைவுகளையும் மாறச் செய்யும். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவுக்கு நேராக உங்களை கொண்டு வந்து சேர்க்கும். ஒரு ஆசிரியர் தேர்வை நடத்துகிறார். நாம் அதை எப்படி புரிந்து கொள்ள முடியும்? இந்த டீச்சர் எவ்வளோ கல் மனசு பாரு, இந்த ஒரு கேள்வியை சொல்லித்தரலாம்ல, ஏன் இப்படி கம்முன்னு இருக்காங்க சொல்லித்தராம, எவ்வளவு இறுகி போயிருக்காங்க, ஒரு 2 கேள்விக்கு பதில் சொல்லலாம்ல நம்ம சொல்லுவோமா? கூடாது. மாணவர்களுடைய அறிவின் வளர்ச்சிக்கு அவர்கள் சோதிக்கப்பட வேண்டும். அவர்கள் இந்த பரீட்சையின் வழி கடந்து போக வேண்டும். இப்படித்தான் சில நேரங்களிலே ஆண்டவர் அமைதியாக இருக்கிறார்.
சில நேரங்களில் தன்னை மறைத்து கொண்டதை போல இருக்கிறார். நாம் புலம்ப ஆரம்பிக்க வேண்டாம், பயந்து விட வேண்டாம். மாறாக நம்பிக்கையாக ஜெபத்தை ஏறெடுப்போம். ஆண்டவரது மௌனம் இட்ஸ் a ஸ்பிரிச்சுவல் எக்ஸாமினேஷன் அல்லது ஒரு ஸ்பிரிச்சுவல் டெஸ்ட்டை நமக்கு கொடுக்குது. இந்த பரீட்சை நமக்கு பெரிய ரட்சிப்பை, பெரிய விடுதலையை, பெரிய ஆசீர்வாதத்தை தரும். முதல்ல எதுவரைக்கும் கேட்டாரு, அடுத்தது ஜெபமாக மாற்றிவிட்டார். பயம் நம்பிக்கையாக மாறியது. ஏசாயா 45:15 சொல்கிறது, இஸ்ரவேலின் தேவனும் இரட்சகருமாயிருக்கிற நீர் மெய்யாகவே உம்மை மறைத்து கொண்டிருக்கிற தேவனாயிருக்கிறீர். சில நேரங்களில் நாம கூட அப்படி சொல்கிறோம், உண்மையிலேயே நீங்கள் உங்களை மறைச்சிக்கிட்டீங்க ஆண்டவரே, எனக்கு நீர் உம்மை வெளிப்படுத்துவதே இல்லை, உம்மை மறைத்து கொண்டீர் என்று நாமும் கூட புலம்பி இருக்கிறோம். யோபுவை பார்க்க அவரது நண்பர்கள் வந்தார்கள். நிறைய அவர்களுக்குள்ளே ஆவேசமான பேச்சுக்கள் இருந்தது, குற்றச்சாட்டுகள் இருந்தது. யோபு பதில் சொல்லும்போது, யோபு 23வது அதிகாரம் 8 முதல் 10 வசனங்களை பார்த்தால் யோபு சொல்கிறார், இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, பின்னாக போனாலும் அவரை காணேன், இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன், வலதுபுறத்திலும் நான் அவரை காணாதபடிக்கு ஒளிந்திருக்கிறார். இதான் நம்முடைய பார்வையும் கூட. முன்னாடி போனாலும் இல்லை, பின்னாடியும் இல்லை, வலதுபுறத்திலையும் இல்லை, இடதுபுறத்திலும் இல்லை, அவர் ஒளிந்திருக்கிறார் என்று வேற சொல்கிறோம். 10வது வசனம் தான் அவருடைய நம்பிக்கையின் வெளிப்பாடு அல்லது அறிக்கை. தாவீது செய்ததை போல அழகான ஒரு அறிக்கையை செய்கிறார். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் சுத்த பொன்னாக விளங்குவேன் என்று யோபு சொல்கிறார். நான் போகும் வழியை அவர் அறிந்திருக்கிறார். ஆண்டவர் கண்களை மூடிக்கொண்டு நம்மை அப்படியே காட்டில் விடுகிறதை போல விடுவதில்லை. அவர் தன்னை மறைத்து கொண்டதை போல உணர்கிறீர்களா? பயப்பட வேண்டாம். நீங்கள் போகும் வழியை அவர் அறிந்திருக்கிறார். அவர் உங்களை சோதித்த பின் நீங்கள் சுத்த பொன்னாக விளங்குவீர்கள். பொன், தங்கம் பல சோதனைகளுக்கு பிறகுதான் அதனுடைய பியூரிட்டி உறுதிப்படுத்தப்படுகிறது. இப்படித்தான் இந்த சோதனைகளின் வழியே போகும்போது, இந்த அமைதியான நேரங்களின் வழியே போகும்போது, ஆண்டவர் மௌனமாய் இருப்பதை போல உணர்கிற இந்த நேரத்தில் நீங்கள் சோதிக்கப்படுகிறீர்கள். நாம் சோதிக்கப்படுகிறோம். முடிவிலே சுத்த பொன்னாக நாம் விளங்குவோம். யோபு சொன்னாரு, இங்கேயும் இல்லை, அங்கேயும் இல்லை, இந்த பக்கம் இல்லை, அந்த பக்கம் இல்லை, ஆனால் முடிவிலே நான் போகும் வழியை அவர் அறிந்திருக்கிறார், முடிவிலே நான் சுத்த பொன்னாக விளங்குவேன். இதுவே நமது அறிக்கையாக இருக்கட்டும். புலம்பல் 3:25-26 வசனம் சொல்கிறது, நமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோட காத்திருப்பது நல்லது. தாவீது கடைசியில் இதைத்தானே சொன்னார். சங்கீதம் 13:5 வசனத்திலே, நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாயிருப்பேன் என்று தாவீது சொன்னார். இந்த புலம்பலிலே வாசிக்கிறோம், ரட்சிப்புக்கு நாம் நம்பிக்கையோட காத்திருப்போம். இன்றும் எதுவரைக்கும் என்ற கேள்விகளோடு புலம்பலோடு இருக்கிறீர்களா? அவருக்காக நம்பிக்கையோட காத்திருங்கள். உங்களது புலம்பல் நம்பிக்கையாக மாறட்டும். இந்த நேரத்திலே நீங்கள் ஏறெடுக்கிற ஜெபம் உங்களுக்கு அதிசயங்களை கொண்டு வரும், அற்புதங்களை கொண்டு வரும். சோதிக்கப்பட்ட பின் சுத்த பொன்னாக நாம் விளங்குவோம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இது போன்ற கேள்விகள் இருக்குமானால் கர்த்தர் அவர்களுடைய இந்த வேதனையான பாதைகளை மாற்றுவீராக, நம்பிக்கையின் வழியை கொண்டு செல்வீராக, ரட்சிப்பை தருவீராக, சுத்த பொன்னாக அவர்கள் வாழ்க்கையை மாற்றி பெரிய கிருபைகளை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். God bless you all.